வணக்கம். என்னோட பேர் கோவிந்த். இது யூடியூப் தளத்தில் என்னுடைய முதல் வீடியோ. எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பெரிய சேனல். நம்ம லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறதுனால நம்ம எல்லாருக்கும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணது மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கம்பெனி. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் டே டு டே ஆஃபீஸ் லைஃப்ல யூஸ் ஆகுற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும்னா அது எக்ஸல். ஆஃபீஸ்ல யூஸ் பண்ற எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் அதோட டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அது எக்ஸல்ல தான் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸல் ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ணலாம். எக்ஸல்ல நிறைய கிராஃப்ஸ் கிரியேட் பண்ணலாம் அண்ட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. டேட்டாஸ் வேலிடேட் பண்றதுக்கான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கிற எக்ஸல்ல அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மற்றும் வரப்போகும் வீடியோல நம்ம எக்ஸல்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் பிளஸ் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் எக்ஸல் அப்ளிகேஷனை லான்ச் பண்றது, லான்ச் பண்ண அப்ளிகேஷனை சேவ் பண்றது, ஒர்க் புக் ஒர்க் ஷீட் அப்படின்னா என்னன்னு பார்க்கறது, மோர் ஒர்க் ஷீட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் டிஃபால்ட்டா ஷீட்ஸ் கிரியேட் ஆகுறது எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எக்ஸல்ல எவ்வளோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்றது அண்ட் ரிப்பன் கஸ்டமைஸ் பண்றது, விண்டோஸ் டாஸ்க்பார்ல எக்ஸலை ஷார்ட்கட்ல ஆட் பண்றது. இந்த டாபிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆஸ் எ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம எக்ஸல் லான்ச் பண்ண போறோம். உங்களோட லேப்டாப்ல இல்லை டெஸ்க்டாப்ல ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா நீங்க விண்டோஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸல் அப்படின்ற ஆப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களால இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா டைப் ஹியர் டு சர்ச் இந்த ஆப்ஷன்ல ஜஸ்ட் எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐக்கான் காட்டும். இப்போ நீங்க கிளிக் பண்ணி லான்ச் பண்ணலாம். இந்த விண்டோல நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். நியூ அப்படின்ற செக்மெண்ட் கீழே பிளாங்க் ஒர்க் புக் அண்ட் ப்ரீடிஃபைன் எக்ஸல் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ரீசெண்ட் அப்படின்ற செக்மெண்ட் கீழே எக்ஸல் அப்படின்ற ஒரு ஒர்க் புக். இது லாஸ்டா நம்ம ஓபன் பண்ண எக்ஸல் ஒர்க் புக் எல்லாமே இங்க லிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம பிளாங்க் ஒர்க் புக் கிளிக் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம பிளாங்க் ஒர்க் புக் கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ்ல அது லேண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எக்ஸல் ஒர்க் புக் ஓபன் பண்ணதுமே நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா அந்த எக்ஸலை சேவ் பண்ணுங்க. எதுக்காக சேவ் பண்ண சொல்றேன் அப்படின்னா நம்ம எக்ஸல்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது எய்தர் விண்டோஸ் கிராஷ் ஆகிறதுனாலயோ இல்ல அப்ளிகேஷன்ஸ் கிராஷ் ஆகிறதுனாலயோ எக்ஸல் கரெக்டாக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆகும் சான்சஸ் இருக்கு. ஸோ சேவ் பண்றது ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். சேவ் பண்றதுக்கு நான் கீபோர்ட்ல இருந்து Ctrl+S ப்ரெஸ் பண்ணனா சேவ் திஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும். நான் என்ன ஃபார்மேட்ல சேவ் பண்ண போறேன் அண்ட் என்ன லொகேஷன்ல சேவ் பண்ண போறேன். இன்கேஸ் நான் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபைல் அப்படின்ற டேப்ல சேவஸ் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அது உங்களோட சிஸ்டம்லயா இல்ல ஒன் டிரைவ் இல்ல வேற ஏதாவது டிரைவ்ல நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். ட்ரைனிங் அப்படின்னு இந்த ஒர்க் புக் சேவ் பண்றேன். இந்த ஒர்க் புக்கோட நேம் ட்ரைனிங், அது இந்த விண்டோவோட டைட்டில் உங்களுக்கு தெரியும். இந்த -Excel அப்படின்றது நம்ம எக்ஸல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுனால இந்த எக்ஸல் அப்படின்னு நேம் இருக்கும். இதே நம்ம வேர்ட் அண்ட் பவர் பாயிண்ட்ல அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது -Word -PowerPoint அப்படின்னு அதோட டைட்டில் வியூ ஆகும். இந்த எக்ஸல் ஒர்க் புக்ல ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கு. இன்கேஸ் நமக்கு மல்டிபிள் ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஷீட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். என்ன நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் இந்த ஷீட்டோட நேமை நீங்க சேஞ்ச் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஷீட்ல கர்சர் கொண்டு வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஹைலைட் ஆயிடும். இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்ல அந்த 31 டேஸ், ஜனவரி மந்தோட 31 டேஸ், அதுக்கு ஒரு நாளுக்கு நான் ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி அந்த டேஸ்ல நான் டேட்டாஸ் வந்து ஆட் பண்ண போறேன் அப்படின்னா 02 எப்படி நீங்க பண்ணலாம். இன்கேஸ் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இந்த ஷீட் கிட்ட ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அகைன் ஹைலைட் ஆயிடும் 03 Jan 21. ரைட். இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணோம், பிளாங்க் ஒர்க் ஓப்பன் பண்ணோம், அதை சேவ் பண்ணோம். சேவ் பண்ணா அங்க ஒரே ஒரு ஷீட் தான் இருந்தது. இன்கேஸ் நான் ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு 30 ஷீட்ஸ் தேவை, அதுக்கான ஆப்ஷனும் எக்ஸல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஃபைல் கிளிக் பண்ணுங்க, இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க, இந்த ஜெனரல் அப்படின்ற செக்மெண்ட்ல இல்ல விண்டோல இல்ல டேப்ல இன்க்ளூட் திஸ் மெனி ஷீட்ஸ் இங்க 1 அப்படின்ற இடத்துல நீங்க 31 என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுங்க, சேவ் பண்ணிடுங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் நியூவா வந்து ஒரு எக்ஸல் கிரியேட் பண்ணும்போது பிளாங்க் ஒர்க் புக் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஷீட் 1ல இருந்து நான் அந்த ரைட் சைட் ஆரோ கிளிக் பண்ணேன்னா ஷீட் 31. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் தேவையோ ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது நீங்க ப்ரீ டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அகைன் போயிட்டு 1 அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் மறுபடியும் நியூ ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணா இங்க ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கும். இந்த எக்ஸலை ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா டேட்டாஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த 1 2 3 4 5 இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரோஸ் அண்ட் ஆல்பபெட் ஏபிசிடி இது எல்லாமே காலம்ஸ். எக்ஸல்ல எவ்வளவு ரோஸ் இருக்கு அப்படின்றது இந்த 1 2 3 கவுண்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஸோ லாஸ்ட் ரோ போறது என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸல் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ 10,48,576 ரோஸ் இருக்கு. எக்ஸல்ல காலம்ஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரோஸ் மாதிரி 1 2 3 4 கொடுக்கல, வேற ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம்னா இங்க A1, இந்த A1 அப்படின்றது என்னன்னா the column A and row number 1. இங்க நான் 1 அப்படின்னு டைப் பண்றேன். இந்த நேம் பாக்ஸ் பாத்தீங்கன்னா A1 இருக்கும். இந்த A1 ஓட மீனிங் என்னன்னா காலம் A அப்படின்னா 1, காலம் 1. இந்த 1 அப்படின்றது ரோவை குறிக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ நான் 7 கிளிக் பண்றேன். இங்க A7 அப்படின்னு நேம் பாக்ஸ்ல காட்டுது, which means that A அப்படின்றது காலம் 1, 7 அப்படின்றது ரோ. நான் E7 அப்படின்னு நேம் பாக்ஸ்ல கிளிக் நேம் பாக்ஸ்ல காட்டுது இந்த ஹைலைட்டட் பண்ண செல். ஸோ E7னா 1 2 3 4 5, E வந்து 5, காலம் 5, ரோ நம்பர் 7. ஸோ இது எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா 7, 5 ரோ 7th row and 5th column. A1ல நான் 1 என்டர் பண்ணியிருக்கேன். இதை காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ அந்த என்டையர் ரோவை செலக்ட் பண்ணிடுச்சு. கண்ட்ரோல் V காப்பி பண்ணது பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸலோட ஸ்டேட்டஸ் பார் நீங்க பாத்தீங்கன்னா sum 16,384 காட்டுது, which means that total number of columns in the sheet 16,384. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் டாப்ஸ் ஆட் பண்றது. இந்த எக்ஸல்ல இங்க மல்டிபிள் டாப்ஸ் கொடுத்திருக்காங்க.
home, insert, page layout, formulas, data, review and view. And சில எக்ஸல்ல இந்த ஆப்ஷன்ஸ் கூட பை டிஃபால்ட்டா ஓபன் பண்ணும்போது இருக்காது. எப்படி ஷீட் ஒரே ஒரு ஷீட் தான் இருந்ததோ அதே மாதிரி லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இங்க எனேபிள் பண்ணியிருப்பாங்க. மோர் நம்பர் ஆஃப் டேப்ஸ் ஆட் பண்றதுக்கு திருப்பி நம்ம ஃபைல் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இங்க கஸ்டமைஸ் த ரிப்பன் இங்க பாத்தீங்கன்னா டெவலப்பர் அப்படின்ற ஒரு டேப் இன்க்ளூட் பண்ணாமலே இருக்கு. அதை ஃபிளாக் பண்ணியிருக்கேன், இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இன்க்ளூட் ஆகாம இருந்தது, அதுவும் நான் இன்க்ளூட் பண்ணி இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ செக் பண்ணீங்கன்னா இந்த டெவலப்பர் அண்ட் ஹெல்ப் ப்ரீவியஸா இந்த ஒர்க் புக்ல இல்லை. இப்போ நான் இங்க ஆட் பண்ணதும் இங்க அப்பியர் ஆகுது. ஸோ ஒரு டேப்லையும் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோம் அப்படின்ற டேப்ல கட், காப்பி, ஃபார்மட் பெயிண்டர், நம்ம யூஸ் பண்ண போற ஃபாண்ட் என்ன சைஸ்ல இருக்கணும், அண்ட் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபாண்ட்டை டிக்ரீஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ், அண்ட் அந்த பர்டிகுலர் செல்லை ஹைலைட் பண்றதுக்கு அந்த ஃபாண்ட்டை கலர் சேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ அதே மாதிரி இன்சர்ட் ஆப்ஷன்ஸ்ல பிவட் டேபிள் இருக்கு, அண்ட் பிக்சர்ஸ், ஷேப்ஸ் அண்ட் சார்ட்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேஜ் லேஅவுட்லயும் அதே மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், அண்ட் ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, டெவலப்பர். ஸோ எல்லா டேப்ஸ்லயுமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் விண்டோஸ் டாஸ்க் பார்ல எக்ஸல் எப்படி ஷார்ட்கட்ல ஆட் பண்ணலாம். இப்போ நான் இந்த எக்ஸலை க்ளோஸ் பண்றேன். ரெண்டு ப்ரௌசர் இருக்கு, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு, இங்க ஷார்ட்கட் கீ இல்ல. நான் எவ்ரி டைம் எக்ஸல் ஓபன் பண்றதுக்கு எய்தர் விண்டோஸ் ஐகானை கிளிக் பண்ணி இங்க எக்ஸல் அப்ளிகேஷனை செலக்ட் பண்றது, அப்படி இல்லைன்னா டைப் ஹியர் டு சர்ச்ல எக்ஸல் கிளிக் பண்றது. எப்படி பண்ணாம விண்டோஸ் டாஸ்க் பார்ல இருந்து குயிக்கா நான் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், விண்டோஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த எக்ஸல்ல இந்த அப்ளிகேஷன்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த பின் டு ஸ்டார்ட் அதுக்கு பக்கத்துல இருக்க மோர் கிளிக் பண்ணுங்க. பின் டு டாஸ்க் பார், எக்ஸல் ஷார்ட்கட் டாஸ்க் பார்ல ஆட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்க இருந்து ஃப்ரீக்வெண்டா நான் எக்ஸல் யூஸ் பண்ணும்போது நான் இங்க இருந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நியூல பிளாங்க் ஒர்க் புக் காட்டுது. ரீசெண்ட்ல நான் ட்ரைனிங் அந்த ஒர்க் புக்ல தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம், அந்த இன்ஃபர்மேஷன் இங்க ஆட் ஆயிருக்கு.